पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் ஸ்லோகம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் உள்ளுக்குள்ளார பிரவேசமே பண்ணல. யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்தமகேஸ்வரம். நாராயண். இப்ப நம்ம கையில எடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கீதால முதல் 6 அத்தியாயங்களோட பாஷ்யத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக கீதா பாஷ்யத்துக்கும் நம்ம படிக்கிற கிரந்தங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இந்த சாஸ்திரத்துல பேரே பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்ன உபாயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா முதல்ல சொல்றார். சந்நியாசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம், அதுக்கப்புறம் ஜீவன் முக்தியோட லட்சணம், ஜீவன் முக்தனோட லட்சணம், ஜீவன் முக்தினா என்ன, ஜீவன் முக்தன்னா யாரு, இதெல்லாம் வரிசையா கிரமமா பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே யாருக்குமே நிறைய பேருக்கு நம்மளோட சாஸ்திர சம்பிரதாயம் இல்லாம நம்ம படிப்பு எல்லாமே வெஸ்டர்ன் எஜுகேஷனா ஆனதுனால, நம்மளுடைய சனாதன தர்மத்தோட பேஸ் எல்லாம் நமக்கு தெரியாம போனதுனால
நிறைய கனெக்ஷன் விட்டு போச்சு. அதனால இதெல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதா பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா தாத்பரியம் என்ன, மோட்சம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அடையப்படும் அப்படின்றதுக்காக பாஷ்யங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இந்த முதல் 6 அத்தியாயங்களே வந்து பாத்தீங்கன்னா தொம்பத சோதனம் அப்படின்னு பேர். தத்து தொம் அசி அப்படின்னு 3 சப்தங்கள் சொல்றோம். தத்துவமசி, நீ அதுவா இருக்கிறாய். அதுல முதல் வந்து பாத்தீங்கன்னா தொம் வந்து பாத்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயங்கள். தொம்னா ஜீவ பதம் அப்படின்னு பேரு, ஜீவன். அந்த ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா சோதனம் பண்றது அப்படின்னா ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பண்றது. இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா எதனால கட்டப்பட்டிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதானமா வந்து கருமத்தினால கட்டப்பட்டிருக்கான். கரும பந்தம் அப்படின்னு ஜீவர்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பந்தம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பந்தம் அப்படின்னு பேர். கருமத்தினால்தான் ஜீவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பிறந்து இறந்து இந்த சம்சாரத்திலே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நிரூபணம் பண்ணிட்டு, அப்ப கருமத்தான் வந்து பந்தம், கருமத்திலிருந்து விடுபட்டோம் அப்படின்னா சம்சாரம் இல்லாம போயிடும். அப்ப ஜீவன் முக்திக்கு லட்சணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மனா பத்தியதே ஜந்துகு வித்யாச்ச விமுச்சியதே. கர்மத்தினால் மனிதன் பந்தப்படுகின்றான், ஆத்ம ஞானத்தினால் ஒருத்தன் விடுபடுகின்றான். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை அச்சீவ் பண்றது எப்படி அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 பாஷ்யம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கீதையோட முதல் ஆரம்பத்திலேயே இருக்கிற பாஷ்யம், அதுக்கு பேர் சம்பந்த பாஷ்யம்னு பேரு. 2வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிற பாஷ்யம் பார்த்து முடிச்சிருக்கோம் நேற்று கிளாஸ்ல. டாக்குமெண்ட் 2 அப்படின்னு போட்டு பார்த்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உபக்கிரம பாஷ்யம் அப்படின்னு பேர். சம்பந்த பாஷ்யம் முதல் டாக்குமெண்ட், 2வது டாக்குமெண்ட்டுக்கு பேர் உபக்கிரம பாஷ்யம் அப்படின்னு பேர். அதுல ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோக மோகத்துக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் சொல்லி நிறைய விசாரம்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார், லாஸ்ட் முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார். ஜனக்கரை பத்தி பேச ஆரம்பிச்சார். பொதுவா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனக்கர் ராஜ்ய பரிபாலனமே பண்ணினார். அப்ப ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டே ஞானத்தை அடைய முடியும், அப்ப நம்மளாம் கிரகஸ்தராகவே இருந்துக்கிட்டு ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சரியா வந்து பாத்தீங்கன்னா பக்குவம் இல்லாம அதை விசாரம் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அததான் நேற்று கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் ஜனக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சித்திம் ஜனகாதயக அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு கீதாலேயே வந்து பாத்தீங்கன்னா, கர்ம நைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. நல்லா வந்து ஜனக்கர் முதலியவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினாலேயே சம்சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னு இருக்கு. கைவல்ய நவநீதம் அப்படின்னு நம்ம தமிழ் புக் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் படிச்சவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க முன்னாடி. இப்பெல்லாம் இல்லை, முன்னாடி எல்லாத்தோட இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு முக்கியமானது இருக்கு. மாதவம் செய்யணும் செய்வர், வாணிபம் செய்யணும் செய்வர், மாதவம் செய்யணும் செய்வர் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம், வியாபாரமும் பண்ணுவாங்க, அதே நேரத்துல பெரிய தபஸ்வியாவும் இருப்பாங்க. இந்த 2 கேட்டகரியிலையும் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு சப்தம் இருக்கு. அதனால நிறைய கிரகஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அதை தாண்டி வராம அதுவே கம்ஃபர்டபுளா போதும் அப்படின்னு இருந்துட்டாங்க. அந்த அந்த வாணிபம் செய்யும்னா, வாணிபம்னா வியாபாரம், பிசினஸ். ஒரு நல்ல வியாபாரமும் செய்வார்கள், இல்ல அப்படின்னா கண்ணமூடி உட்கார்ந்து தபஸும் பண்ணுவாங்க. அப்போ 2 பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் இருப்பாங்க, அப்படியும் இருப்பாங்க. இப்ப நீங்க என்ன எடுப்பீங்க இப்போ அதை கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் என்ன தபஸ் எடுப்பீங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருந்துகிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எடுப்பீங்களா? எது ஈஸியோ அதை தானே எடுப்பீங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, விருதுநகர், சாத்தூர், அப்புறம் கோயில்பட்டி, அதுக்கப்புறம் ராஜபாளையம், இது மாதிரி ஒரு பெரிய ஏரியா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரைக்கு மேலேயே என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கைவல்ய நவநீதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போய் சேர்ந்துருக்கு. அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்கேயே இருந்துகிட்டு இதையே அடைஞ்சிடலாம், அது மாதிரி ஜனக்கர்லாம் இருந்திருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜனக்கரை தான் நம்ம எல்லாரும் கொண்டு வந்து சொல்லுவோம். அப்ப அதுக்காக தான் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இந்த உபக்கிரம பாஷ்யம் நேற்று பார்த்த பாஷ்யத்துல 2வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிற உபக்கிரம பாஷ்யத்தோட முடிவுல ஆச்சாரியர் என்ன பண்ணார், இந்த
கர்மத்தினாலேயே சம்சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? சம்சித்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மோக்ஷம் அப்படின்னு எடுத்துடக்கூடாது, அதை பிரிச்சு எடுக்கணும். சம்சித்திம் அப்படின்னா சித்தி, நன்றாக சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னு இருக்கு. சித்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே திரும்ப சொல்லியிருக்கோம், கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். இதுதான் ஸ்டெப்ஸே. அப்ப கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றார், அடைய முடியாது, பந்தப்படுறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கர்மிகளா இருக்காங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணிட்டோம், கர்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை சேர்க்க கூடாதுன்னு ஆரம்பத்தை சொல்லி தூக்கி ஓரமா போட்டோம். அப்ப கர்மத்தினால முடியாது அப்படின்னா கர்ம யோகம், பலன் மேல ஆசை இல்லாம ஈஸ்வர சமர்ப்பித புத்தியோட எல்லா கர்மங்களையும் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற கர்மா ஆபாச கர்மா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப ஆபாச கர்மான்னு சொல்லக்கூடிய கர்மயோகத்தோட ஞான அபியாசத்தையும் பண்ணினாங்க அப்படின்னா இந்த கர்மயோகம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரண சுத்தியை கொடுக்கறது மூலமா கர்மயோகம் என்ன பண்ணும், அந்த கரண சுத்தியை கொடுக்கும். அதுக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சித்தி அப்படின்னு பேர். அப்போ கர்மத்தினாலேயே ஜனகர் முதலியவர்கள் சித்தி அடைந்தார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் ஜனகர் என்ன பண்ணிருப்பார், உபதேசம், இது நம்ம யாக்கியவல்யர் ஜனகரை உபதேசம் பண்ணிட்டு, அப்பா நான் வந்து உனக்கு ஞானத்தை சொல்லிட்டேன், அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரியே நான் ஞானத்தை சொல்லிட்டேன், ஆனா அந்த கரணம் சுத்தியானாதான் இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு விளங்கும். அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா ராஜ்ய பரிபாலனத்தை கர்மயோகமா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உபதேசம் பண்ணிட்டு அவரு காட்டுக்கு போயிட்டார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தினால்தான் சித்த சுத்தி கிடைக்கும் அப்படின்றதுனால இவர் நிஷ்காமிய கர்மமா உபாசன மாதிரியே இந்த ராஜ்ய பரிபாலனத்தை என்ன பண்ணியிருப்பார், ஈஸ்வரார்ப்பணமா பண்ணியிருக்கார். முதல் பட்சம் எடுத்துக்கணும், அவர் கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமா ஈஸ்வரா சமர்ப்பித புத்தியோட பண்ணி அந்த கரண சுத்தியை அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஞானத்தை அடைஞ்சு ஞானத்துக்கு அப்புறம் ஞான நிஷ்டையை அடைந்தார் அப்படின்னு கிரமமா அடைந்ததை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப சம்சித்தின்றதுக்கு முதல் அர்த்தம் என்ன பண்ணணும், சித்த சுத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். இல்ல சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா சித்தின்றதுக்கு அர்த்தம் டைரக்டா நான் மோட்சத்தையே எடுத்துக்கிறேன், ஞான நிஷ்டையவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை ஜனகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் முதல் பட்சமா இங்க கொடுத்திருந்தது. ஜனகர் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா தத்துவ வித்தாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தத்துவத்தை அறிந்தவரா மோட்சத்தை அடைந்தவராவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சம்சித்தின்றதுக்கு அர்த்தம் என்ன, சித்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் செய்த கர்மா எப்படி எடுத்துக்கணும், லோக சங்கிரகம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அந்த கர்மம் பண்ணிக்கிட்டு இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் இருக்காது, அவங்களுக்கு அதனால ஆக வேண்டிய எந்த ஒரு கர்மமும் இருக்காது. லோக சங்கிரகம், இந்த உலகத்துக்கு கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக அவங்க பண்ணாங்க. கர்த்திருத்துவ புத்தி இல்லாம, போக்திருத்துவ புத்தி இல்லாம, எந்த பலன் மேல ஆசையும் இல்லாம அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த கர்மாக்கு பேரு ஆபாச கர்மா. எப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி ஞானி புருஷர்கள்ட்டையும் கர்மம் காணப்படும், ஆனா அந்த கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபாச கர்மம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அர்த்தம் எடுக்கணும். ஒருத்தர் அவரை ஞானியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்தி அடைஞ்சிட்டார் கர்மத்தினால அப்படின்னா கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை மூலமா தான் அவர் அடைஞ்சிருக்கணும். அப்படி அடைஞ்சவரா இருந்து அவர் கர்மம் பண்ணார்னா என்ன அர்த்தம், அவர் வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் பண்ண முடியும், நல்லா அடைய வேண்டியதை அடைந்தவர்கள், அவருக்கு அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்றவங்க மட்டும்தான் லோக சங்கிரகம் பண்ண முடியும். அப்போ ஒரு சாதகனா இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், ஒருவேளை அவர் சாதகனா இருந்திருந்தா அவர் ஈஸ்வரா இருப்பத புத்தியா கர்மயோகமா அந்த ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணி மெதுவா சித்த சுத்தி அடைஞ்சு கிரமமா தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்சித்தியை அடைந்திருக்க வேண்டும். இது ஏன் நான் இப்ப சொல்றேன் திரும்ப அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய குருபாய்கள், ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஏகாந்தமா இருக்கேன், எங்கேயும் போறதில்ல வரதில்லை. முன்னாடி நிறைய பேருக்கு என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாரும் வருவாங்க போவாங்க, நானும் போவேன் வருவேன், காரியம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதுவுமே இல்லாததுனால நான் என்ன இப்போ ஓரமா ஒதுங்கி இருக்கேன். ஆனா முன்னாடி எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சின்மயா மிஷன், தயானந்தா மிஷன், இவங்க சாதுக்கள் எல்லாமே நான் லோக சங்கிரகம் பண்றேன்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பயன்படுத்துவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லோக சங்கிரகம் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க.
வாஸ்தவத்தில் லோக சங்கிரகம் யாரு பண்ண முடியும்? அடைய வேண்டியதை அடைஞ்சவன் மட்டும்தான், ஒரு முக்த புருஷன் மட்டும்தான் லோக சங்கிரகம் பண்ண முடியும். அந்த வார்த்தையை இனிமே யாராவது நம்ம பயன்படுத்துறது, பாடம் கேட்கறவங்க நான் லோக சங்கிரகம் பண்றேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. முமுட்சுக்கள் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்வரார்ப்பணமா கர்மயோகமா இந்த கர்மத்தை பண்றேன் அப்படின்னு பயன்படுத்துங்க. முக்தன் மட்டும்தான் லோக சங்கிரகம் பண்ண முடியும். தனக்குன்னு எதையுமே சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு ஒண்ணுமே ஆக வேண்டியதில்லை. அப்ப இதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? வாணிபம் செய்யணும் செய்வர், மாதவம் செய்யணும் செய்வர் அப்படின்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து இங்க ஆச்சரியர் பின்னாடி சொல்ல போறார். சாதனங்கள் எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியத்தை அடையறதுக்கு தான் சாதனங்கள். அப்ப பார்த்தீங்கன்னா ரமண மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணார் அப்படின்னா எது வரைக்கும் தபஸ் பண்ணார், எது வரைக்கும் நிஷ்டையை அடைஞ்சார் அப்படின்னா அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் சாத்தியத்தை அடையிற வரைக்கும், ஞான நிஷ்டையை அடையிற வரைக்கும் தான். ஞான நிஷ்டையை அடைஞ்சதுக்கு பிறகு சகஜ சமாதியில இருக்கிறவங்க அவங்க பாத்தீங்கன்னா இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க, பண்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? அடைய வேண்டிய ஞான நிஷ்டையை அடைஞ்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்காக பாத்தீங்கன்னா வேற கர்மா பண்ண வேண்டியிருக்கு? இந்த லைஃபோட ரொம்ப பெரிய கோல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டை அடைஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா கீதா சாஸ்திரத்துல 3:17 சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா தஸ்ய காரியம் ந வித்யதே. அவர்களுக்கு பண்ண வேண்டியதுன்னு ஒரு காரியம் இல்லவே இல்லை. அப்ப பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்னும் போது எல்லாம் தான்லயே பார்த்தீங்கன்னா ரமிச்சு போய் தன்னிலேயே திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைஞ்சு அந்த சமாதியிலேயே அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது இந்த உலகத்துல ஏதாவது பண்ண வேண்டி இருக்கா அப்படின்னா பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லையே. ரமணர் மாதிரியோ சேஷாத்திரி சுவாமிகள் மாதிரியோ நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரியோ நம்ம இவர் மாதிரியோ நம்ம சந்திரசேகர பாரதி சுவாமிகள் மாதிரியோ நிறைய மகான்கள் இங்க இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்கு போகும்போதே கர்மம் விட்டு போயிருக்கும். ஞானத்துல இருக்கும் போது கூட கர்மம் சம்பவிச்சிருக்கோம். ஞான நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு தான் ஞான நிஷ்டைக்கு போயிருப்பாங்க. ஞான நிஷ்டையை அடைஞ்சதுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு பண்ண வேண்டியது இந்த உலகத்துல இல்லை, இதெல்லாம் மித்யா பூத்தமாயிடும், இதெல்லாம் பொய்யா போயிடும். அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்காது. அவங்கள்ட்ட சரீரத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா அது கூட பாத்தீங்க அப்படின்னா லோக சங்கிரகம், ஏதோ ஒரு கிரந்தங்களை எழுதியிருக்காங்க, ஏதோ ஒரு உபதேசம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரந்தங்களை எழுதுனது, சங்கரர் பண்ணது, வசிஷ்டர் பண்ணது, வியாசர் பண்ணது, இதெல்லாம் லோக சங்கிரகம் அப்படின்னு பேர் எடுத்துக்கணும். அப்ப அவங்க சரீரத்துல காணப்பட்ட கர்மங்கள் எல்லாமே ஆபாச கர்மங்கள். இப்ப நம்ம பொருத்திக்கணும். நம்ம பாத்தீங்கன்னா ஜனக்கரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜனக்கரை 2 பட்சத்துல எடுத்திருக்கோம். அவர் பாத்தீங்கன்னா தத்துவத்தை அறிந்த மோட்சத்தை அடைந்தவரா எடுத்துக்கிட்டா லோக சங்கிரகம் நம்ம என்ன கேட்டகரின்னு பாத்துக்கணும். அதுக்கு அடுத்து அவர் ஒருவேளை கர்ம ஈஸ்வரார்ப்பிதமா பண்றாரு அப்படின்னா கர்மயோகியா இருந்து அப்ப தோஷங்களை போக்குறதுக்காக அந்த கர்ம சுத்திக்காக கர்மம் பண்ணாருன்னு எடுத்துக்கணும். இப்படிதான் எடுத்துக்கிட்டு பண்ண முடிய ஒரு ஞானி புருஷன் பாத்தீங்கன்னா அவனோட ஞானத்தோடு எதை சேர்க்கக்கூடாது அப்படின்னா ஞானத்தோடு கர்மத்தை சேர்க்கக்கூடாது. கேவலம் பாத்தீங்கன்னா வெறுமனே ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் உண்டாக முடிய நீங்க பாத்தீங்கன்னா கர்மத்தை சேர்த்து மோட்சம் அடைய முடியாது. இதை மனசுல நல்லா வச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளாரியே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்திலேயே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல என்ன கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். காசுக்கு ஏத்த தோசை தான் கிடைக்கும் இல்லையே. நான் இங்கேயே இருந்துகிட்டு நான் பாத்தீங்கன்னா மோட்சத்தையும் அடைய போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்ப என்ன பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு லைஃப் ஸ்டைல பிரிச்சிருக்கோம்ல. வேதத்துல சொல்லப்பட்ட கர்மம் இந்த 2 மார்க்கம் இருக்குல்ல, அது ஃபெயிலியரா போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 ஒண்ணு சேரவே சேராதுன்றதுதான் பாத்தீங்கன்னா தாத்பரியமா முதல் 2 பாஷ்யத்துல நிரூபணம் பண்ணியிருக்கோம். இந்த 3வது பாஷ்யம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? டாக்குமெண்ட் 3 பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டாக்குமெண்ட் 3 எதை பத்தி பேசுது அப்படின்னா 3வது அத்தியாயத்துல சம்பந்த பாஷ்யம். 3வது அத்தியாயத்தோட ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியார் என்ன பண்றார்? பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். எடுத்து வச்சுங்க. ஆச்சாரியார் கண்டினியூட்டி தான். இப்ப நமக்கு 6 அத்தியாயத்தோட பாஷ்யத்தை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடணும். 2 தான் சொல்றோம். கர்மம் கர்மயோகம், கர்மத்துல இருக்கும், கர்மயோகத்துக்கு வந்துடணும். அப்பதான் பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணி அந்த கர்ண சுத்தி உண்டானாதான் ஞானம் உற்பத்தி ஆகும். ஞானம் உற்பத்தி ஆகும். இல்லைன்னா எப்படி இருக்கும்?
கர்மயோகம் பண்ணாம நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ஞானம் உற்பத்தி ஆகாது. என்ன ஆகும்? சப்தம் தெரியும், சப்தம் தெரியும், சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். கீதையில இருக்க ஸ்லோகம் சொல்லலாம், பிரம்மசூத்திரத்தை சொல்லலாம், இதுல இப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு நிறைய கிரந்தங்களை சப்தங்களை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளார வந்து அகம் ஏக்கம், ஏக்கமேவ பிரம்ம இதம் சர்வம் அப்படின்ற ஒரு ஞானம், சர்வம் பிரம்மமயம், நான் பிரம்மமா இருக்கன்ற ஒரு ஞானம் உதயமாயிருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால அந்த கர்ண சுத்தி, அதனாலதான் ஞான உற்பத்தி. ஞான உற்பத்தி அடைஞ்சாதான் அதுலயே நிற்றல்னு சொல்லக்கூடிய ஞான நிஷ்டை. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் கர்மியா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் முதல் ஸ்டெப் எது அப்படின்னா கர்மயோகம் தான் முதல் ஸ்டெப். எங்கேயாவது பேனர் போட்டு பண்ணாதீங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி வந்து பண்ணணும். இதை கூடவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 18th சாப்டர் யாரெல்லாம் கேட்கலையோ அவங்கெல்லாம் இந்த தியாகத்தை பத்தி நம்ம நல்லா விலாபரியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முதல் தியாகம் கர்மப்பல தியாகம். ரெண்டாவது தியாகம் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன்றத தியாகம் பண்ணிட்டு ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய தியாகம், கர்த்திருவத்தை சுவாமி மேல போடுறது. அதுக்கப்புறம்தான் வாஸ்தவத்துல தெரியும் நானும் பண்ணவில்லை, சுவாமியும் பண்ணவில்லை, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் மாதிரி மாயையோடது தெரியுது, எல்லாம் வெளியில தெரியுது அப்படின்னு 100% வந்து பாத்தீங்கன்னா சொரூப பிரதிஷ்டாக்கு வர்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் சம்பவிக்கும். இது 18th சாப்டர்ல 1வது ஸ்லோகத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12-15 ஸ்லோகத்துக்குள்ளாரையே ஆச்சாரியார் சொல்லி முடிச்சிடுறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை யாராவது கேட்கலன்னா கேட்டுங்க, திரும்ப கேட்டுங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்தோட சம்பந்த பாஷ்யத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம். சம்பந்த பாஷ்யம். சாஸ்திரஸ்ய பிரவிற்த்தி நிவர்த்தி விஷயபூதே द्वे புத்திஹி பகவதா நிர்திஷ்டே சாங்கிய புத்திஹி யோகே புத்திஹி இதிச்ச. ரொம்ப தெளிவா எழுதுற கண்டினியூட்டி தான் நம்ம போன பாஷ்யத்துல இருக்கிறது. நம்ம 2 டாக்குமெண்ட் என்ன படிச்சோமோ அதோட சாரமா தான் ஆரம்பிக்கிறார். சாஸ்திரஸ்ய, இந்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம்னு அர்த்தம் கீதா சாஸ்திரம். ஏன் கீதா சாஸ்திரத்தை எடுத்தோம்? வேதார்த்த சார சங்கிரக பூதம். முன்னாடி சொல்லிட்டோம், முதல் பாஷ்யத்திலே சொல்லிட்டோம், முதல் டாக்குமெண்ட்ல. இந்த கீதா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ வேதங்களோட சாரம். அப்ப நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப வேதத்துக்குள்ளார பிரவேசம் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அனந்தோவை வேதாக எத்தனை உபனிஷத்தை பாக்குறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீதாவை என்ன சொல்லுதுன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மொத்த வேதமும் என்ன சொல்லுதுன்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கைக்குள்ளார வந்துடும். அதனால்தான் ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றாரு சமஸ்த வேதத்தோட வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் எது அப்படின்னா அதுதான் இந்த கீதா சாரசங்கிரக பூதம் அப்படின்னு சொல்லிட்டார். சர்வ வேதத்தோட சாரசங்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சாஸ்திரஸ்ய, சாஸ்திரம்னு என்ன அர்த்தம்? இந்த கீதா சாஸ்திரத்துக்கு. இந்த கீதா சாஸ்திரத்துல என்ன இருக்கு? பிரவிற்த்தி நிவர்த்தி விஷயபூதே. 2 லைஃப் ஸ்டைல் எப்பவுமே வச்சுங்க. ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன விட்டாதான் ஒண்ணு கிடைக்கும். விட்டது வீடு, அவையார் சொன்ன மாதிரி விட்டது வீடு. அவையார் சொன்னாங்க விட்டது வீடு, விட்டது வீடு. இந்த 3த்தையும் விடணும். அறம் பொருள் இன்பம் தர்ம அர்த்த காமம். இந்த 3த்தும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ளார வந்துட்டு பிரவிற்த்தி மார்க்கத்துக்குள்ளார வந்துடும். அறம் தர்ம அர்த்த காமம். இதுக்கப்புறம் மோக்ஷம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கம், நிஸ்ரேச மார்க்கம். பிரவிற்த்தி நிவர்த்தி, இந்த 2 லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா விஷயபூதே द्वे புத்தி. இந்த 2 விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியான மைண்ட், சிந்தனையோட தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான மனிதர்களுக்கு. முதல் பாஷ்யத்துல சொல்லிட்டோம், மரீச்சி முதலிய 101 மகரிஷிகளுக்கு பிரவிற்த்தி மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரகாயா மாச நல்லா கொடுத்து அவங்களை அதுபடி செய்ய வச்சார். அவங்களுக்கெல்லாம் என்ன தோணி இருக்கும்? நான் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கணும், நான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதியா இருக்கேன், நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும், நல்ல கிரகஸ்தாசிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா அக்னிகோத்திரம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், நல்ல யாகங்கள் வேதத்துல சொல்லப்பட்ட யாகங்கள்லாம் பண்ணணும், நிறைய ஒரு கோஷாலை வைக்கணும், நிறைய பிரம்மச்சாரிகளை வச்சு வேதத்தை சொல்லி கொடுக்கணும். இது மாதிரி வசிஷ்டர் முதலிய ரிஷிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 101 மகரிஷிகளுக்கும் புத்தியில தோணி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனக்கு சனந்தனாதிகளை நிவர்த்தி மார்க்கத்தை அடைய பண்ணார். நிவர்த்தி மார்க்கம் என்னது? ஞான வைராகியம். அவங்களுக்கு என்ன தோணும்? எங்கேயாவது ஏகாந்தமா போய் உட்காரணும், யாரும் இருக்கக்கூடாது, ஏகாந்தமா. நான் வீட்டுல இருக்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. 13-14 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து விவேகானந்தர் அந்த ஒரு குச்சியை பிடிச்சிட்டு அந்த தண்டத்தை பிடிச்சிட்டு அப்படி நிப்பாரு பாருங்க, பெருசா வீட்டுக்குள்ள மாட்டி வச்சிருப்பேன்.
ரஜினியோ கமலோ, அப்பெல்லாம் வந்து ரஜினி கமல் தானே பெரிய ஹீரோ. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கமல் இவங்கெல்லாம் போட்டோலாம் நாங்க வைக்க மாட்டோம். வீட்டுல வந்து பெரிய இது. அப்பவே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா இவர் மாதிரியே ஏகாந்தமா இருந்தா நல்லா இருக்குங்க. மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துட்டு கோபுரத்தை பார்த்து உட்கார்ந்து இருப்பேன். அப்ப யாருக்கும் சொல்லி தரலையே அப்படின்னு கேட்டா, இதே மாதிரி சனக்க சனந்தனாதி முனிவர்களுக்கும் எப்படி தோணி இருக்கும்? ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இல்ல நிறைய சம்பாதிக்கணும், இல்ல அது எதுவுமே தோணாம என்ன பண்ணும், அவங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருந்துகிட்டு இந்த ஆத்ம ஞானத்திலேயே நிக்கணும் அப்படின்னு ஞான வைராக்கியம், இதுதான் நிவர்த்தி மார்க்கம். இது இயல்பா அவங்களுக்கு தோன்றி இருக்கும். அப்ப வந்து 2 லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே புத்தி. புத்தின்றதுக்கு அர்த்தம் 2 விதமான சிந்தனையோட ப்ராசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பகவதா நிர்திஷ்டே, பகவானால உபதேசிக்கப்பட்டது. 2வது சாப்டர்லயே பண்ணிட்டார். 11ல இருந்து 31 வரைக்கும் ஆத்ம ஞானத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஆத்ம ஞான நிஷ்டைய வந்து பாத்தீங்கன்னா 54ல இருந்து ஸ்திதப்பிரஜ்ய லட்சணம் அப்படின்னு 72 வரைக்கும் ஞான நிஷ்டைய சொல்லிட்டார். 2வது சாப்டர்ல ஞானமும் சொல்லப்பட்டது, ஞான நிஷ்டையும் சமாதிஸ்தனை பத்தியும் சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி ரமணர் மாதிரி இருக்க பர்சனை பத்தியும் சொல்லிட்டார். ஞானம் ஞான நிஷ்டை. ஞானம் 2:11 இருந்து 2:31 வரைக்கும், ஞான நிஷ்டை 2:54 இருந்து 2:72 வரைக்கும், பிராமி ஸ்திதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுருவார். அப்ப ஞானம் ஞான நிஷ்டையை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 32ல இருந்து 2:31 32ல இருந்தே சுதர்மத்தை பேச ஆரம்பிச்சவர் என்ன பண்ணுவார், நல்லா 53 52 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கர்மயோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே சொல்லியிருப்பார். அப்ப 2வது சாப்டர்லயே ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் சொல்லியாச்சு, அப்புறம் ஞானம் ஞான நிஷ்டையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க 2த்தையுமே சொல்லியிருக்கார். இதுதான் இங்க சொல்றார், பகவதா நிர்திஷ்டே, பகவானால் உபதேசிக்கப்பட்டது. என்ன உபதேசிக்கப்பட்டது? சாங்கியே ஏஷா தே பிஹிதா சாங்கியே புத்திர் யோகம் பிமாம் ஸ்ருணு. கீதையில வந்து பாத்தீங்கன்னா 2:39 வந்து ஆச்சாரியார் சொன்னார், இதுவரை உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம், ஆத்ம ஞானம் சொல்லப்பட்டது. ஆத்ம ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்னது? சாங்கியம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? அப்புறம் நிவர்த்தி மார்க்கம். அதுக்கப்புறம் இனிமே நான் உனக்கு வந்து யோகத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு 39வதுல சொல்றார். உனக்கு கர்மயோகத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை 40வது ஸ்லோகத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன், 2:40ல இருந்து. அதுக்கு என்ன பேரு? யோக புத்தி அப்படின்னு பேரு. சாங்கிய புத்தி அப்படின்னா ஞான மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம். யோக புத்தினா என்ன அர்த்தம்? பிரவருத்தி மார்க்கம், கர்ம மார்க்கம் அப்படின்னு இதீச்ச இந்த விதமா பிரிச்சு. அப்ப என்ன பண்ணியாச்சு, அழகா வந்து பாத்தீங்கன்னா 2ஆ செப்பரேட் பண்ணி, 2ஆ வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியாச்சு உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்ற சங்கர பாஷ்யத்தை அப்ப 2 லைஃப் ஸ்டைல் எடுத்துங்க. சாங்கிய யோகம், கர்ம யோகம் 2ஆ எடுத்துக்கலாம். சாங்கிய யோகத்துக்கு இன்னொரு பேரு ஞான யோகம், கர்மயோகத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம். இது நிவர்த்தி மார்க்கம், இது பிரவருத்தி மார்க்கம். அப்ப சாங்கிய யோகம் சொல்லலாம், இல்ல அப்படின்னா ஞான யோகம்னு சொல்லலாம். கர்மயோகம் நமக்கு நல்லா தெரிஞ்சது, ஒரே பேர் கர்மயோகம். என்ன மார்க்கம்? நிவர்த்தி மார்க்கம், பிரவருத்தி மார்க்கம். இத நல்லா கட்டோபனிஷத்துல சொல்லும் போதே சொல்லுது, தூரமேதே விபரீதே விசூச்சி. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லுது, இந்த 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன், விபரீதம். தூரமேத்தே அப்படின்னா இந்த 2த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம். இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப தூரமானது, ஒன்னா ஆகவே முடியாது. 2த்தோட சிந்தனா ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 2ம் வேற வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத் மந்திரமும் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 2மே வேற லைஃப் ஸ்டைல். கிரகஸ்தாஸ் பிரம்மச்சாரியம், கிரகஸ்தாசிரமம், இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி. அதுக்கப்புறம் நிவர்த்தியோட சந்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வானப்பிரஸ்தாசிரமம் சந்தி. அதுக்கப்புறம் வாஸ்தவத்துல நிவர்த்தி எது அப்படின்னா சந்நியாசத்துக்கு பேரு நிவர்த்தி. இப்ப நீங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 75 பேர் 80 பேர் பாடத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 50 ஏஜுக்கு மேல. நான் ஏன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உபதேசம் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சந்தியில நிக்கிறீங்க இப்போ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லும் போதே சொல்லுது, பிரேயஸ்ச ஸ்ரேயஸ்ச மனுஷ்யமேதா.
ஒரு மனுஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்திஸ்தானத்துல வந்து முன்னாடி 2 நிக்குதான். 2 நமக்கு முன்னாடி நிக்குது. பிரவருத்தி மார்க்கம் இருக்கு, நிவர்த்தி மார்க்கம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்தனா இருக்கிறவன் என்ன பண்றான், விவேகம் இல்லாதவன் லைஃப் லாங் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரேயஸையே செலக்ட் பண்ணி, பிரேயஸ்னது இந்த லோகத்துல இருக்கிற இன்பங்களையே எடுக்கிறது, தர்மார்த்த காமத்துக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் புத்தி இல்லாம போயிடுறான். இதே தீர புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ மோட்சத்துக்கு இதுதான் மார்க்கம் போல இருக்கு அப்படின்னு இந்த சந்நியாச மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கத்தை செலக்ட் பண்றான் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லைஃப் ஸ்டைல் தான், இந்த 2 லைஃப் ஸ்டைல் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இங்க வந்துருங்க. தத்ர பிரஜஹாதி யதா காமான். 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகம் 2:55 ஞான நிஷ்டைய பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல வருது. நல்லா தெரிஞ்சுங்க, ஞான நிஷ்டை வேற. இன்னைக்கு ஒரு அம்மா பேசுனாங்க, பேசணும்னு ஒரு மாதிரி கஷ்டமாயி போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா சமாதி தேவையில்லை, சமாதி தேவையில்லைன்னு. சமாதி தேவையெல்லாம் இல்லைன்னா இல்லை, அந்த சாய்ஸ்லாம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்டைக்கு பேரு நிஷ்டன் அப்படின்னாவே சமாதிஸ்தன் அப்படின்னு பேர். சமாதியில் நிக்கிறவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டன் அப்படின்னு பேர். அந்த நிஷ்டனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல யாராவது ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு இருக்கும். 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரஜகாதி யதா காமான் அப்படின்னு 55வது ஸ்லோகம் 2:55 ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம லட்சியம். நம்ம ஜீவன் முக்தியோட லட்சணத்தை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பார்க்க போறோம். ஜீவன் முக்தன் என்ன லட்சணத்தை உடையவன் அப்படின்னு. ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னும் போது அதுதான் கீதாச்சாரியார் 2:55 2:72 வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு சொல்றார். அங்க கேள்வி கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான் 54ல ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. எவன் சமாதியில் நின்றவனுடைய, இதுக்கெல்லாம் இன்டர்பிரேஷன் ஐயோ மோசமா இன்டர்பிரேஷன் பண்றாங்க. ஐயோ இந்த சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருபாய் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா கீதா எடுத்துட்டு இருக்காரு. இந்த சமாதின்ற சப்தத்துக்கெல்லாம் அவங்க வேற விதமா எடுக்கிறாங்க, ஸ்தித பிரஜனுக்கு அர்த்தம் வேற விதமா எடுக்கிறாங்க. ஏகப்பட்ட இடத்துல குளறுபடி நடந்துகிட்டே இருக்கு. சமாதிஸ்தன் அப்படின்னாவே வந்து ரமண பகவான் இருந்த மாதிரியும் சதாசிவ பிரம்மேந்தர் இருந்த மாதிரியும் தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகா பெரியவர் சொல்றார், அறிவு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது அனுபவம் வேணும் அப்படின்ற. அறிவு வராத வரைக்கும் நமக்கு என்ன பண்றோம், யாரோ ஒருத்தர் சொல்றதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு கூட நான் அந்த ஒரு அம்மா பேசுனாங்க, நான் சொன்னேன் பிரமாணமே இல்லாம பேசுறீங்களே அப்படின்ட்டு. ஏன்னா பிரமாணமே இல்லை, புரிஞ்சா போதும், சமாதி தேவையில்லை. சமாதி தேவையில்லைன்றது வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்றது, இவங்க தான் சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. புரிஞ்சா போதும்னு இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட நான் பிரமாணம் பார்க்கவே இல்லை. புரிஞ்சாலும் பத்தாது, புரிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அது பரோட்சம், அது அனுபூதி ஆயிடுச்சு அப்படின்னா தான் வந்து அது அபரோக்ஷம். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதி அப்படின்னு பேர். ராமர் சொல்றார் நிர்விகல்ப சமாதினா ஜீவன் முக்தி அப்படின்ற. நிர்விகல்ப சமாதியின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி உண்டாகும். சர்வ வாசனாட்சயா தல்லாபா. ஜீவன் முக்தி விவேகத்துல ரொம்ப கிளியரா ராமர் அனுமனுக்கு உபதேசம் பண்றார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:55 வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி லட்சணம் சொல்லப்படுது. யாரையாவது நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த லட்சணங்கள் இருக்கான்னு பாத்துக்கணும். 2:55 2:72 வரைக்கும் இருக்கிறது. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டக ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. ஒரு ஸ்தித பிரஜ்ஞன் எப்படி இருப்பான்? ஸ்தித பிரஜ்ஞன். பிரஜ்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவு. எவனுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியா, தேர் வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கு வந்து நிலை பெற்று விட்டதோ, ததா திருஷ்டிக்கு சுரூப்பே அவஸ்தானம் யோக சூத்திரத்தை சொல்றோம். பார்ப்பவன் பார்ப்பவனாகவே நிற்றல். எவனுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்திலேயே நின்றுச்சோ அவனுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னு பேரு. சாந்தோக்கியத்தை சொல்லும் போது பிரம்ம சம்ஸ்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நல்லா பயன்படுத்துது. பிரம்மத்திலேயே நிலை பெற்றவன். பிரம்மம் என்னது? ஆத்மா என்னது? சச்சிதானந்தம். சச்சிதானந்தத்துல நாமம் ரூபம் குணம் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லை. தேகம் இருக்கா அப்படின்னா தேகம் இல்லை. அப்போ அது மாதிரி தத்துவத்துல எவன் நிலை பெற்றானோ அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஜகாதி யதா காமான். எப்பொழுது ஒரு மனிதனுடைய மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளும் சர்வான் யதா காமான் சர்வான்
எல்லா காமங்களும் அவனை விட்டு வெளியேறி விட்டதோ. மனோகதான் எங்க இருந்துச்சு இது வரைக்கும்? எல்லா ஆசைகளும் பாத்தீங்கன்னா மனசுல குடிகொண்டிருந்தது. இந்த மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளும் எந்த காலத்துல விடுபட்டு விட்டதோ, ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக, ஒருத்தன் தன்னிடத்திலே மகிழ்ச்சியை அடைகின்றானோ, எந்த ஒரு சொரூபத்துக்கு அந்நியமா வேற எந்த எக்ஸ்டர்னல் திங்ஸும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சந்தோஷத்துக்கு தேவையே இல்லையோ. பகவான்கிட்ட ரமணர்கிட்ட பாத்தீங்கன்னா கணபதி சாஸ்திரி பாத்தீங்கன்னா சொல்றார் ரமண பகவான்கிட்ட, பகவானே ஒரு ஒரு ஆள் வாழ்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூபாய் இருந்தா போதும், ஒரு ஜீவனத்தை ஓட்டுறதுக்கு, ஜீவனத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 3 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு. ரமண பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓய் இந்த தேகமே அதிகம் ஓய் அப்படின்ற. ஆமா, உற்றாருக்கு உடம்பும் மிகையாம். உற்றாருக்கு உடம்பும் மிகை, அடைஞ்சவனுக்கு இந்த சரீரமும் அதிகமா. இது அப்படியே ரமண பகவான் சொல்றாரு, ஓய் இந்த உடம்பே அதிகம் ஓய். எதுக்கு 3 ரூபாய்? 3 ரூபாய் அந்த காலத்துல 3 ரூபாய் இருந்தா இந்த ஜீவனத்தை ஓட்டிடலாம். 3 ரூபாய் இல்லை, இந்த தேகமே இல்லாமே ஜீவனத்தை ஓட்டலாமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்கு மேலதான் இந்த ஜீவனம் இருக்க ஒழிய நான் இந்த தேகத்தை சார்ந்து இந்த நான் இல்லை, நானை சார்ந்துதான் இந்த தேகம் நிக்குது. அப்போ தேகமே பாத்தீங்கன்னா அதிகம், எதுவுமே தேவையில்லை. அப்போ இவன் என்ன பண்றான், இந்த லோக்கத்துல இருக்கிற எந்த விஷயத்திலிருந்து அவனுக்கு பாத்தீங்கன்னா ஆனந்தம் இல்லை. தன்னிடத்திலேயே தான் மகிழ்ச்சி அடைபவனாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞதோச்சியதே, ததா ஸ்தித பிரஜ்ஞக உச்சியதே அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷ்டைய பத்தி பாத்தீங்கன்னா என்ன பண்றார் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்துல முக்கியமானது என்ன அப்படின்னா, எப்பொழுது எவனுடைய மனதில் இருக்கின்ற எல்லா ஆசைகளும் எல்லாம் ஹிருதயத்தை விட்டு போயிடுச்சோ, ஏ அஸ்ய ஹிருதீஷிதாக காமாகா, எப்பொழுது பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா காமங்களும் நீங்கி விட்டதோ, அத்திர மர்த்தியோ அமிர்தோபவதி அப்படின்னு பிரகதாரன் சொல்லுது, அந்த க்ஷணத்திலேயே அவன் செத்து போகின்ற மனிதன் சாகாதவனா ஆகின்றான். எடுத்தோன்னா ஆசையை நீக்க முடியுமா சுவாமி? நம்ம எல்லாரும் ஆசையை விடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆசையெல்லாம் அப்படிலாம் விட முடியாது சுவாமி. ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா போகணும். அதுக்குதான் நிஷ்காமிய கர்மத்தினால ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்லி பழகணும். அதுக்கப்புறம் கர்த்திருவத்தை போக்கணும். மெதுவா பகவான் பண்றாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கூட என்ன மாதிரி ஒரு சன்னியாசிட்ட இருந்து பாடம் கேட்கணும். கர்மா யாரு பண்றா, நான் யாரு, இந்த கர்மா இந்த உலகம்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் எதனால நடக்குது, இதெல்லாத்தையும் வேதாந்தத்து மூலமா கேட்கணும். அப்ப மெதுவா மாயையை பத்தி புரியணும். திரிகுணாத்மிகா மாயையை பத்தி புரிதல் வரணும். நானை பத்தி நல்லா தெரியணும். அதுக்கு பேஸா பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால அந்த கர்ண சுத்தி உண்டா இருக்கணும். இது நடந்தாதான் பாத்தீங்கன்னா மெதுவா இந்த உலகத்துல எனக்கு ஆசைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இது எல்லாம் காணல் ஜல மாதிரி அப்படின்னு தோணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஆசைப்பட்டுட்டு தான் இருப்போம். நம்ம பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுவோம். ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சத்தியமா தெரியுது. சத்தியமா தெரியற வரைக்கும் உங்களை ஆசையை விடவே முடியாது. வேணா கம்மி பண்ணலாம் முடிய, கொஞ்சம் ஒரு எது நல்லா அழுத்தி வச்சுக்கலாம் முடிய. வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா காமத்தை விடவே முடியாது. புரிதல்னால்தான் விட முடியும். அதுக்கு முதல் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா கர்மயோகம். ஆச்சாரியார் சொல்றாரு, பிரஜகாதி யதா காமான் இது ஆரம்பிய. இந்த 2:55 ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அத்தியாய பரிசமாப்தேகே 2:72 ஸ்லோகம் வரைக்கும், அந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும், அத்தியாயத்தோட எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா சாங்கிய புத்தி ஆசிரியானாம். சாங்கிய புத்தின்னு அர்த்தம் ஞானம், ஞான நிஷ்டை. யாரெல்லாம் ஒருத்தர் ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை அடைகிறாரோ அதோட தெருவில் போயிடக்கூடாது. அவ்வளவுதான், சந்தி சிரிச்சு போயிடும். இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் என்ன பண்ணிடுச்சு, பெருசு பெருசா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியாச்சு. எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ ரொம்ப துக்கமா இருக்கு. ஞானத்தை அடைந்தவன் என்ன பண்ணணும், ஞான நிஷ்டையை அடையணும். அப்பதான் பூர்த்தி ஆகும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா 55 எண்டு வரைக்கும், அத்தியாயம் முடிகிற வரைக்கும் 2வது சாப்டர்ல என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, அத்தியாய பரிசமாப்திக சாங்கிய புத்தி ஆசிரிதானாம், சாங்கிய புத்திய சார்ந்து இருக்கின்றவர்களுக்கு சந்நியாசம் கர்த்தவியம் உக்துவா. ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க என்ன பண்ணணும் சுவாமி? அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானம் ஒரு வாட்டி ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சித்தசுத்தி அடைஞ்சு ஞானம் பாத்தீங்கன்னா சப்த ஞானம் எல்லாமே ஒரே ஒரு க்ஷணம் பிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னா,
நான் இந்த தேகம் இல்லைன்னு ஒரு க்ஷணமாவது தெரிஞ்சிருச்சுன்னா, ஆத்மானுபூதி ஒரு க்ஷணம் உண்டாச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வ கர்ம சந்நியாச ஏவ கர்த்தவ்யா. அந்த ஞானி புருஷர்களுக்கு சர்வ கர்மங்களையும் விடுறது மட்டும்தான் சாதனம். விட்டுட்டு என்ன பண்றது? விட்டுட்டு நிஷ்டையை அடையறதுக்காக ஏகாந்தமா இருந்து தான் 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 தாண்டியே நிக்க வேண்டியது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தவ்யம் உக்துவா, அவசியம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, தேஷாம் தன் நிஷ்டத்தையா ஏவச்ச கிருதார்த்ததா உக்தா. அது மட்டும் இல்ல, அதை பண்றதுனாலதான். சர்வ கர்மம்னா என்ன எடுக்கணும்? கிளாஸ் எடுக்கிறது. நான் இப்ப சொல்றேன்ல, நானே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து சில பேர், சாமி நான் நிதித்தியாசனம் பண்றேன். நிதித்தியாசனம் தான் என்னங்க இப்படி பார்ட் டைமா பண்ணுவீங்களா நிதித்தியாசனம்? அதெல்லாம் இல்லை. பார்ட் டைம்னால நிதித்தியாசனம்லாம் பண்ண முடியாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்தூல மனநத்தை நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். கம்பேர் ஸ்டடிஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பரோட்ச ஞானம் நல்லா திருடமாக இருக்குது. சப்த ஞானம் நல்லா திருடமாக இருக்குது. என்கிட்ட நல்ல சப்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்கனாலும் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுக்கு அர்த்தம் இப்படி எடுக்கணும், இதுக்கு அர்த்தம் இப்படி எடுக்கணும், நான் நல்லா சொல்லுவேன். இப்போ நான் பாடம் படித்து கொடுக்குறேன்ல, பாடம் படித்து கொடுக்குறேன். என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தவிருத்தியை நிப்பாட்டி வெறும் அகமகமில் நிற்க முடியுமான்னு நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இந்த சாஸ்திர சப்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சிங் பண்ணுற வேலை கூட பண்ண முடியாது. நிஷ்டைக்கு போகும்போது சர்வ கர்ம சந்நியாசம், எல்லா கர்மங்களையும் விட்டுக்கிட்டு ஆத்மாராமனா நிற்கணும். வேற எந்த கர்மா இருக்கக்கூடாது. நீங்க முக்தி அடைஞ்சவங்களோட அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரமணரா இருக்கட்டும், சதாசிவபிரமேந்திரா இருக்கட்டும், தாய்மான சுவாமிகளா இருக்கட்டும், எந்த பெரியவங்கள் எடுத்தீங்கன்னாலும் அந்த குவாலிட்டி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சந்திரசேகர பாரதி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப க்ளோஸாக வாழ்ந்துட்டு போனவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டாங்க. அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அதிஷ்டானத்துக்கு எங்கேயாவது சிருங்கேரி போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய இது கட்டி வச்சிருக்காங்க சாமியோட அதிஷ்டானத்துக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று இருக்கு. 6க்கு 6, 10க்கு 10 தான் இருக்கும். சின்ன, ரொம்ப சின்னது. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, சமாதி அபியாசத்திலேயே இருக்கார். மகா வித்வான். நீங்க விவேக சுடாமணிக்கு பாஷ்யத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. அவ்வளோ தெளிவு, அவ்வளோ கொட்டேஷன். ஐயோ, அவரோட பாஷ்யத்துக்கு வந்து நிகர் வேற எதுவுமே இல்லை. அவரோட வியாக்கியானத்தை படிக்கும் போது சம்ஸ்கிருத வியாக்கியானம் தான், டிரான்ஸ்லேஷன்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சாயல் இருக்கும் என்கிட்ட. அவரோட அடாப்ட் பண்ணி தான் நான் நிறைய விஷயங்களை பேசுறேன். என்ன ஞானம் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவருக்கு ஊர் சுத்த தெரியாது. 5 வருஷம் குருவோட ஆக்ஞைக்காக என்ன பண்ணார் அப்படின்னா க்ஷேத்ராடனம் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுத் இந்தியாலாம் வந்தார். வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சொன்னார் அப்படின்றதுக்கு அந்தர்முகமாக இருந்தவர் பகிர்முகமாகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு என்ன பண்ணார், விஜய யாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஜய் யாத்திரை ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு திரும்ப போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வரவே இல்லை. சாப்பாடு வைப்பாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாரு. சதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்டையிலேயே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து மேனேஜர் வந்து கேட்குறார், சுவாமி நீங்கள் பீட்டத்தில் வந்து உட்காரணும். இப்போ நீங்கள் சிருங்கேரிக்கெலாம் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாரதி தீர்த்தரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் உட்காரன்னு தெரியல, விஜயசேகர பாரதி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பாரதி தீர்த்தர் கூட வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டத்தில் ஆச்சாரியார் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து காலையிலேருந்து வரவங்க நிறைய வருவாங்க. எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதையை கொடுத்து பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களோட இருக்க விவகாரங்கள்லாம் வந்து அவங்க என்ன ஆக்ஞாலாம் கேட்பாங்க. சுவாமி நான் இதை பண்ண போகிறேன் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் இதெல்லாம். அப்போ பீட்டத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணும். தர்ம பரிபாலனமும் கூட இருக்கும். நிறைய கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் அவங்களுக்கு இருக்கிற கோயில் அவ்வளோ கோயில் இருக்கு. ஏகப்பட்ட பாடசாலைகள் இருக்கும். இது எல்லாத்தோட விவகாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி வரும். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கணும். உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கணும். நிறைய பணத்தோட விவகாரம் இருக்கும், நிறைய ஈகோ கிளாஷ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். அவர் சொல்றாரு. அப்பதான் வந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு பிரீத்தியாகி சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுத்து, அந்த டொனேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரமம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்படிதான் பரம்பரையா எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமிகிட்ட கேட்குறாங்க,
சுவாமி சுவாமி நீங்க வந்து பீட்டத்துல உட்காரணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பீட்டத்துல உட்காரதுல நம்ம எதுக்கு போறோம்? நாங்க இங்க இருந்து போகும்போதே என்ன பண்றோம், சிருங்கேரிக்கு போகும்போதே நான் ஒவ்வொரு முறை போகும்போதும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தெரிஞ்சவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் முதல்ல கேட்பேன், சுவாமி இருக்காரா, சிருங்கேரியில இருக்காரா அப்படின்னு கேளுங்க அப்படின்றோம். சுவாமி இருக்கார், ஆசீர்வாதம்லாம் பண்றாரா, இருக்காரா, பீட்டத்துல வந்து உட்கார்றாரு, இல்ல வேற ஏதாவது வேலையா இருக்காரா? இல்ல சுவாமி, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கார், வரார். அங்க இருக்கிற சுவாமி எனக்கு போன் பண்ணி சொல்லுவார், சுவாமி வரார் சுவாமி, அவர் டெய்லி பார்க்கலாம், நீங்க வந்தீங்கன்னா இப்ப வந்து பார்க்கலாம். சில சமயம் போன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கிறது இல்லை இப்போ. அப்ப இருக்கிறதுல நம்ம எதுக்கு போகணும்? பீட்டத்துல இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு சுவாமியை பார்க்காம போகணும்? அப்ப இதே மாதிரி நிறைய பேர் பீட்டத்துல சுவாமி இல்லை அப்படின்னா யாரும் போக மாட்டாங்க. சந்திரசேகர் பாரதி சுவாமி இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அவர் பீட்டத்துல வந்து உட்காரவே மாட்டார். அப்ப உட்கார்றதுனால யாரும் போறதில்ல. மடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விசிராந்தியா யாரும் இல்லாம போச்சு. அப்ப மேனேஜர் வந்து சொல்றாரு, சுவாமி கொஞ்சம் பீட்டத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஆட்கள் வருவாங்க, தட்சணைகள் வரும், அதை வச்சுதான் ரன் பண்ணி ஆகணும் ஆசிரமம், ரொம்ப க்ஷீணமாயிடுச்சு அப்படின்னு கேட்கும் போது சுவாமி சொல்றார், சந்திரசேகர பாரதி சுவாமி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ஓய் நீ வந்து மேனேஜர் வேலை, நீ மேனேஜர் வேலையை பாரு, ஆசிரமத்தோட மேனேஜர் வேலைய நீ பாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா பீட்டாரோகணம் நடக்கிறதுக்கு முன்னாடி, பீட்டத்துல என்ன ஏறி உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா சந்நியாசம் கொடுத்துதான் பீட்டாரோகணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப முதல் ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட முதல் ரோல் வந்து சந்நியாச ரோல் தான் முதல் ரோல். அதுக்கப்புறம் தான் பீட்டாதிபதின்றது ரெண்டாவது ரோல். அதனால நீ என்ன பண்ணு, உன் மேனேஜர் வேலையை பாரு, நான் என்ன பண்றேன், சன்னியாசி வேலையை நான் பண்றேன். பீட்டத்தை யாரு பார்த்துப்பா? சங்கரோ வை. சங்கரர் ஸ்தாபனம் பண்ணார். யாரு சங்கரர்? சாட்சாத் சங்கரர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பீட்டத்தை யார் வந்து ஸ்தாபனம் பண்ணார், அவர் பார்த்துப்பார். அதனால உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பண்றேன் அப்படின்னு இவர் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன ரூம்லயே ஃபுல்லா சமாதி நிஷ்டரா இருந்தார். சர்வ கர்ம சந்நியாசம், அதாவது சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு ஸ்தித பிரஜனா ஆகிறதுக்கான அபியாசத்திலேயே இருக்கிறது. ரமணர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 22 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா விருப்பாட்சி கேவலியும் ஸ்கந்தாசிரமத்திலேயே இருந்தார். அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களால வந்தார். அவருக்கு வர வேண்டியது அவசியம் இல்லை. வந்த கீழே இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விவகாரமும் இல்லை. அப்படியே சந்திரசேகர பாரதி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இது எழுதிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சங்கர இந்த பாஷ்யம் எழுதிட்டு இருக்கும் போதே விவேக சூடாமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதிஸ்தர் ஆயிட்டார். அதோட பாதியிலேயே நின்று போச்சு, கொஞ்சம் ஸ்லோகங்கள் மிச்சம் இருக்கு, அப்படியே நின்று போச்சு உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை பண்ணும்போது வேற எந்த கர்மங்களும் சேர முடியாது. ஞானத்தை சம்பாதிக்கும் போது நல்லா சம்பாதிங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சப்த அர்த்தங்களை கிரகணம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு, எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண சுத்தி எப்ப ஒரு நல்ல பரிபூர்ணமாகுதோ அப்பதான் நான் விசுத்தமா இருக்கிற அத்வைத்தமா இருக்கிற நான் அப்படின்னு தேகமில்லாத நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானம் உண்டா. அந்த ஒரு ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் இந்த எல்லாம் யூஸ்லெஸ்ஸா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு வந்து ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்? தேஷாம் தன் நிஷ்டதையா, அந்த சந்நியாசம் பண்ணிக்கிட்டாதான் அவர்கள் அந்த நிஷ்டேலையே இருந்து ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம், சொருஸ்வரூப அவஸ்தானம், தன்னுடைய சொரூபத்திலேயே நிற்றல் என்ற நிஷ்டைய சம்பாதிச்சு அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஏவச்ச கிருதார்த்ததா உக்தா, செய்ய வேண்டியதை எல்லாம் செய்தவர்களா முக்தி அடைகிறார்கள். கிருதார்த்தத்தானா முக்தி அடைதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப நிஷ்டா சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த கர்மமும் பண்ண முடியாது சார், எந்த கர்மமும் பண்ண முடியாது. முக்தி அடைஞ்சவனுக்கு அப்புறம் நிஷ்டையை அடைஞ்சவனுக்கு மேல இருக்கிறது என்னது? லோக சங்கரம். அப்ப ஆரம்பத்துல நிஷ்டையை அடையிறதுக்கு முன்னாடி நீங்க எதையாவது கர்மத்துல நான் லோக சங்கிரகம் பண்றேன்னு இறங்குனீங்கன்னா நிஷ்டை போச்சு. அது மாதிரி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் உண்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எங்க நகரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதை வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணி அது மயமா ஆகணும். அது மயமா ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா முடியும். அதனால ஒரு சாஸ்திரத்துல ரொம்ப நியமம் இருக்கு. ஈஷாவாசியத்துல முதல் மந்திரத்திலே ஆச்சாரியர் சொல்வார், யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்ம ஞானம் கிடைச்சிருச்சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாச ஏவ அதிகாரக,
சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்றது மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு. கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் இல்லை. அப்ப யாருக்கு கர்மத்துல அதிகாரம் இருக்கு? நம்மள மாதிரி யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானம் உற்பத்தி ஆகணும்னு நினைக்கிறோமோ, அந்த ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? தோஷங்கள் போகணும். அந்த மன சித்தத்துல இருக்க தோஷம் போகணும்னு என்ன பண்ணணும்? கர்மம் தான் சாதனம். அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும்? சங்கல்பம் இல்லாம, ஆசை இல்லாம, பற்றுதல் இல்லாம பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 விபாகம் பண்ணிக்கங்க. நம்ம ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கர்ம மார்க்கம், கர்ம யோகத்தை பண்ணணும். ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு அதுல நிக்கிறது மூலமா மோட்சத்தை அடையிறதுக்காக சர்வ கர்ம சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. அந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியர் கோட் பண்றார். 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 72வது ஸ்லோகம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. இந்த நிஷ்டையில இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி உயிர் போறதுக்கு முந்தின க்ஷணமாவது இந்த பிராமி ஸ்திதி அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரம்மத்திலேயே நிக்கிறதுக்கு பேரு பிராமி ஸ்திதி அப்படின்னு பேர். பிரம்மைவ பவதி, பிரம்மமாவே ஆயிடுதல், ஜீவ புத்தி 100% இல்லாம போறது, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராமி ஸ்திதின்னு பேர். அந்த பிராமி ஸ்திதியை அடையணும் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்தியா. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. இந்த பிராமி ஸ்திதியை அடைஞ்சவன் மோகத்தை திரும்ப அடைவதே இல்லை. ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி, இந்த மரணம் நடக்கிறதுக்கு இந்த சரீரம் விட்டு போறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்கு. 100% வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணுங்க. எது பண்ணாலும், சரீரத்துல எது பண்ணாலும், காயா வாச்சா மனசா எது பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம், 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 காலையில இருந்து ஜபிங்க. எது நடக்குதோ அதெல்லாம் ஈஸ்வரன், ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். ஒரு சங்கல்பம் பண்ணாதீங்க. இது பண்ணணும், அது பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும். ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண வேணாம். இந்த உலகத்துல நீங்க பண்றது எல்லாம் நான்சென்ஸ். நம்ம இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் நியூசென்ஸ். நம்மளே நம்ம தலையில வந்து மண்ணாளி போட்டுக்கிற மாதிரி. இப்ப நம்ம பண்ணா கூட தடைகள் நீங்கிச்சு அப்படின்னா இந்த சொல்ற ஒரு சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை உண்டு பண்ற. திரும்ப அதுலயே நிக்கிற பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஈஸியா நிஷ்டை அடைஞ்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதான் ஸ்டெப். கர்மம், கர்மயோகம். ஞானம் வந்தவன் என்ன பண்ணணும்? ஞான நிஷ்டைக்கு பண்ணணும். கர்மியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? கர்மயோகத்துக்கு வரணும். அப்ப கர்மயோகத்துக்கு பண்ணணும். இது ஒரு மார்க்கம். ஞான நிஷ்டை அடையிறதுக்காக சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிக்கணும். இது ஒரு நிஷ்டை. இந்த 2 நிஷ்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏஷா பிராமி ஸ்திதிஹி இதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அர்ஜுனாயச்ச, இது ஞானிக்கு சொல்லியாச்சு. ஞானிக்கு வந்து 255 இருந்து 272 வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஞான நிஷ்டைக்கான விஷயம் சொல்லியாச்சு. சர்வகர்ம சந்நியாசம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஆள் தானே அர்ஜுனன். நம்மெல்லாம் அர்ஜுனன் தான், நம்மெல்லாம் சிஷ்யர். ஒரு குரு தான், ஈஸ்வரன் மட்டும்தான் ஜெகத்குரு. அப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோகத்துல இருக்கோம், அர்ஜுனன் மாதிரியே மோகத்துல இருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா அர்ஜுனாயச்ச, மேலும் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மன் ஏவாதிகாரஸ்தே. 47வது ஸ்லோகம், 2:47 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்றார். அர்ஜுனா, உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிச்சை எடுத்து திரிய போற சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான்ல, மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கிறேன்னு. அப்புறம் வந்து பாக்கண்டி சன்னியாசியா தான் ஆகணும். சும்மா பாக்கண்டியா வேஷம் போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு கொண்டை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வந்து திருப்பொன்றம் போட்டுட்டு அப்படியான சன்னியாசியா? அதெல்லாம் சன்னியாசி இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, அர்ஜுனா உனக்கு தகுதி இல்லை, நீ இன்னும் ஞானத்தை அடைஞ்சாதான் ஞான நிஷ்டைக்கு சன்னியாசம் எடுக்கணும். இப்ப நீ என்னவா இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகத்துல சொல்ற. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 2:47 சொல்றாரு, கர்மன் ஏவ அதிகாரஸ்தே. தேனா உனக்கு கர்மம் செய்வதில் மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும்? மா ஃபலேஷு கதாச்சன, ஒரு பொழுதும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட பலன்ல சாய்ஸ் இல்லை. நீ கேட்டது ஒன்னும் நடக்காது. நம்ம ஏதாவது நடந்திருக்கா யோசிச்சு பாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சோன்னு நல்ல மார்க் எடுத்தேன். ஏதோ விட்டுருங்க, ஆர்ஏசி அப்படின்னு திருச்சியில வந்து ஆர்ஏசி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அப்பெல்லாம் சீட்ல இப்பெல்லாம் நீட்டு அது இதெல்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் அது மாதிரிலாம் இல்லை, ரொம்ப டஃப். அந்த சமயத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆர்கிடெக்ட் மேல எனக்கு ரொம்ப ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை.
டிசைனருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடலாம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன், கிடைக்கல, மார்க் பத்தலை. அப்போலாம் ரொம்ப டஃப் கிடைக்கிறதில்ல, நான் இருக்கிற சமயம் முன்னாடி. அப்போ கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் நினைச்சது ஒன்று, இப்போ நான் என்னவா இருக்கேன், நான் நான் நினைச்சது அப்போ புத்தி வரல. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, பிளான் ஏ போச்சு, பிளான் பி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வேற ஒரு பிளான், அடுத்து வேற பிளான். இது வரைக்கும் நான் நினைச்சது நடக்கவே இல்லை. நான் ஒரு சன்னியாசி ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் ஆயிருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நல்ல டீச்சரா ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு. அதுவும் நடக்கல. அப்ப இது வரைக்கும் நான் நினைச்சது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சும்மா என்னோடதுல சொல்றேன், பிறந்ததுல இருந்து ஏதாவது நடந்திருக்கா? நம்ம நினைச்ச காலத்துல நடந்திருக்கா? நான் சைக்கிள் கேட்டேன் சின்ன வயசுல, அது 2 வருஷம் கழிச்சு தான் கிடைச்சது. ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சேன், அது 4 வருஷம் கழிச்சு தான் நடந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. எல்லாத்துக்கும் அப்படிதானே? மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்காவது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி உங்களால ஒரு காரியத்தை பண்ணி அதை அடைய முடிச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா அப்பாவே நம்ம கேட்ட அம்மா அப்பா இல்லை, ஒய்ஃப் நான் கேட்ட ஒய்ஃப் இல்லை, சில்ட்ரன்ஸ் நான் கேட்ட சில்ட்ரன்ஸ் இல்லை, எதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காததான் கிடைச்சிட்டு இருக்கு எல்லாமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுங்க, கர்மத்தை பண்றதுல மட்டும்தான் அர்ஜுனா உனக்கு ரைட்ஸ் இருக்கு. பலன்ல வந்து பாத்தீங்கன்னா மா பலேசு கதாச்சன, ஒரு பொழுதும் உனக்கு பலன் மேல வந்து சாய்ஸ் இல்லவே இல்லை. நீ கேட்க முடியாது எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன், இதுக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வேணும், இதெல்லாம் இந்த லாபங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. சரி கேட்டா என்ன ஆகும், கேளம் பார்க்கலாம், கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மா கர்ம பல ஹேத்துர் போகு, கர்ம பலனிற்கு காரணமாக ஆகிவிடாதே. கர்ம பலன்னா என்ன அர்த்தம், நீ கேட்டு கேட்டு ஒரு கர்மத்தை பண்ணுவ, அதுக்கு ஸ்பேஸ் இந்த ஜென்மத்தில் இருக்காது. அது என்ன பண்ணும், அடுத்த ஜென்மம்னு போய் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ கேட்கிற ஆசைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கறதுக்காக ஜென்மத்தை எடுக்க வேண்டி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலனிற்கு காரணமாக ஆகிவிடாதே. 2வது ஸ்டெப். அப்ப கேட்டா ஜென்மம் கிடைக்கும். நமக்கு என்ன சாய்ஸ் இருக்கு, கர்மம் பண்றதுக்கு மட்டும்தான் சாய்ஸ் இருக்கு. டியூட்டி பண்ணலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது என்னவா ஆகும்னு தெரியாது நமக்கு. அது ஒரு போக்குல போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பலன் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. பிராரப்தம், ஆரப்தம்னு பேர், நல்லா ஆரம்பிக்கப்பட்டாச்சு. முக்த இசுவத்து, விடுபட்ட அம்பு போல அம்பு நிக்காது, அடிச்சுட்டு தான் நிற்கும். இந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும் நமக்கு என்ன நடக்கணுமோ, ஜாத்தி ஆயுள் போகம், இந்த போகம் எல்லாம் ஃபிக்ஸ்டு, ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அப்ப இப்ப நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது ஜென்மத்துக்கு போயிடும், அடுத்தடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி ஆகும். அப்ப என்ன பண்ணணும், 2வது ஸ்டெப், நம்ம கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா நடக்காது. 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கேட்டோம் அப்படின்னா ஜென்மம் கிடைச்சிடும். அப்ப சரி எதுவுமே பண்ணாம இருக்கலாமா சுவாமி? அப்ப நான் அடுத்த ஸ்டெப் சொல்றாரு, மாதே சங்கோஸ்து அகர்மணி, கர்மம் பண்ணாம நான் இருக்கேன், நான் தான் எந்த பலனும் கேட்கலையே சுவாமி, அப்ப எதுக்கு நான் கர்மா பண்ணணும்னு நீ உட்கார்ந்துராத. அகர்மத்துல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் உண்டாக கூடாது. பேய் மாதிரி வேலை பார்க்கணும். என்னங்க அநியாயமா இருக்குல்ல, பேய் மாதிரி வேலை பார்க்கணும், ஆனா பலன் எதையும் கேட்க கூடாது. என்ன அநியாயமா இருக்கு, பலன்ல நமக்கு சாய்ஸும் இல்லை. இதான் வந்து பாத்தீங்கன்னா யோகம்ன்றது இதுதான். அப்ப இது என்ன பண்ணும், சமத்துவம் யோக உச்சியத்தை. இந்த மெத்தடாலஜி படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேய் மாதிரி கர்மத்தை பண்ணணும். எந்த பலனும் பகவான் கொடுக்கிறாருன்னு எண்ணத்துல வச்சுக்கணும். நான் எதுவும் கேட்டா கர்ம பலன் வந்து ஜென்மத்தை கொடுக்குன்றதுனால கேட்க கூடாது. அதே நேரத்துல கர்மத்தை உட்கார்ந்துடக்கூடாது, கர்மம் வேணான்னு உட்கார்ந்துடக்கூடாது. இதுக்கு பேர் தான் யோக நிஷ்டை, கர்மயோக நிஷ்டை அப்படின்னு பேர். எப்படி ஞான யோகத்துல இருக்கிற ஒரு சன்னியாசி சதா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையிலேயே இருப்பானோ, அதே மாதிரி கர்மயோகத்துல இருக்கிற நிஷ்டன் என்ன பண்ணுவான், கர்மயோக நிஷ்டன் சதா கர்மத்தை பண்ணிக்கிட்டே ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருப்பான். கர்மயோகியும் கர்மத்துல இருந்து ஒரு க்ஷணம் கூட விலக மாட்டான். ஞான யோகத்துல இருந்து நிஷ்டை அடைகிறவனும் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டான், சதா நிஷ்டையிலேயே இருந்துகிட்டு இருப்பான். இந்த 2 பேரும் நிஷ்டையில இருக்கிறவன். இந்த 2 நிஷ்டை, இதைதான் ஆச்சாரியார் இங்க கோட் பண்றார். அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார், கர்மஞ்சேவாதிகாரஸ்தி. அதுக்கு அதே ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த உபதேசம், மாத்தே சங்கோ அஸ்து அகர்மணி.
உனக்கு சங்கம் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் செய்யாமல் இருப்பதில் சங்கம் வந்து விடக்கூடாது, பற்றுதல் உண்டாகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும், கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்லேவ் மாதிரி, பேய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா பலன் மேல ஆசைப்படாம இருக்கணும். இது கர்மயேவ கர்த்தவியம் உக்தவான். அர்ஜுனனுக்கு என்ன பண்ணிருக்காரு? கர்மத்தை மட்டுமே நீ செய்ய வேண்டும். கர்த்தவியம்னு என்ன அர்த்தம்? அவசியம் நீ கர்மத்தை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னவராக புத்தி யோக புத்தி ஆசிரித்திய, யோக புத்தியை சார்ந்து அவர் என்ன பண்ணிருக்கார்? அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார். அப்போ சன்னியாசி யாராவது, விதுரருக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் நம்ம இதுல பாகவதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு? உத்தவர். உத்தவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப பார்க்காம போன்ற லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து அவதாரம் முடிஞ்சு வெளியில பரலோக இதுக்கு போகும்போது, வைகுண்டத்துக்கு போகும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாரு, எனக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ண, எனக்கு என்ன உபதேசம் பண்ண, திரும்பி பார்க்காம போ அப்படின்றார். திரும்பி பார்க்காம போ, அப்படியே போயிரு, மிஸ்டேக் போயிரு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா விட்டதை எதையுமே திரும்ப பார்க்காது. எதெல்லாம் விட்டமோ அதெல்லாம் திரும்ப பார்க்கவே கூடாது, திரும்ப எடுக்கவே கூடாது. இதுதான் ஞான நிஷ்டைக்கானது. பாஸ் பண்ணிடுச்சுன்னா பாஸ் தான். முன்னாடி தான் போகணும், ஞான நிஷ்டைக்கு தான் போகணும்படிய பின்னாடி இருக்கிறத பிடிக்கக்கூடாது. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றாரு, நீ துவாரகைக்கு போய் செட்டில் ஆகு, அது பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா உத்தவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபதேசமே டோட்டலா வேற, பிரம்மனிஷ்டைக்கான உபதேசம் சொல்லுவார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஏத்த மாதிரி அர்ஜுனனுக்கு கருமத்தை பண்ணுன்னு சொன்னவர் உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை பண்ணுன்னு சொல்லல. என்ன அற்புதம் பாருங்க, ரெண்டு அதிகாரியும் வேற வேற அதிகாரி. அதனால்தான் நம்ம சொல்லுவோம், நாங்க என்ன சொல்லுவோம், கிருஷ்ணனுக்கு சொன்னதை இது அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசத்தை காட்டிலும் ஒரு முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தவருக்கு சொன்ன இத உபதேசத்தை சன்னியாசிகளா இருக்கிறவங்க நாங்க ரொம்ப பெருசா நினைப்போம். ஏன்னு கேட்டா ஃபுல்லா நிவர்த்தி மார்க்கமா இருக்கும். இதே அர்ஜுனனுக்கு சொல்லும் போது என்னது? பிரவருத்தி மார்க்கம், கர்மத்தை பண்ணு, அந்த கர்மத்தை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா கர்ம யோகமா பண்ணு அப்படின்னு சொல்றது. ரெண்டு விபாகம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே இது வந்து காலங்காலமா இதாயிட்டு இருக்குங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புத்தாட்ட வந்து கேட்கிறார், சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கிறார், கிரகஸ்தாசிரமம் தான் ரொம்ப பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன் சாமி அப்படின்னு. இவர் உடனே சொல்றாரு, ஆமா ரொம்ப பெஸ்ட் அதுதான், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்ல குழந்தை குத்திலாம் போயிட்டு ஆனந்தமாயிரு அப்படின்ற. அவர் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு, இன்னொருத்தர் வர்றாரு. அவர் கேட்கிறாரு, கிரகஸ்தாசிரமம் ரொம்ப ப்ராப்ளம் சாமி, அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சன்னியாசம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், சன்னியாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். ஆமாமா சன்னியாசம் எடுத்துக்கோ அப்படின்ற. அவர் போனதுக்கு பிறகு ஆனந்தன் பக்கத்துல இருந்து கேட்கிறாரு, என்ன சாமி அவன் தான் கிரகஸ்தாசிரமம் பெருசுன்னு சொன்னீங்க, இவன் கேட்கிறான் சன்னியாசாசிரமம் பெருசுன்னு, இவனுக்கும் இதுதான் பெருசுன்றீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், என்னன்னா அவனோட மனநிலையில இருந்து தான் உன்னை யோசிப்பான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கருமி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசத்தை சொன்னீங்கன்னா அவனால வந்து சன்னியாசத்தை நிக்க முடியாது. ஆளை மாத்தி போட்டீங்க அப்படின்னா அவங்களால நிக்க முடியாது. ஞானத்தை உடையவனுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞான நிஷ்டையானது சம்பவிக்கும். கீதால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 18வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம், மேதாவி சின்ன சம்சயகன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. மேதாவி அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை உடையவன் மேதாவி. மேதாவிக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சம்சயக அப்படின்னா அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். எந்த விஷயத்துல? நான் என்ன பண்ணணும்ன்ற விஷயத்துல. நல்ல ஞானம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும், எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கர்த்தவியம் செய்ய வேண்டியது, என்ன அப்படின்னா ஞான நிஷ்டை. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருந்துகிட்டு ஞான நிஷ்டை அடையணும் அப்படின்னு அவனுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம சாலிடா ஒரு கன்விக்ஷன் உண்டாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மிக்கு நான் சொன்னல ஏற்கனவே, சன்னியாசம் எடுத்துட்டு கங்கோத்திரில போய் உட்கார்ந்துக்கிட்டு, நான் ஒரு வாட்டி சின்ன வயசு, நான் சொல்றது 99 2000 வந்து பாத்தீங்கன்னா முதல் முறை வந்து பாத்தீங்கன்னா பத்ரிநாத் போறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே தங்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாபா இருந்தார், டாக்வாலா பாபா அப்படின்னு பேர். இந்த கோணிப்பை இருக்குல்ல, அந்த கோணிப்பையை எடுத்து கட்டிட்டு இருந்தா அவங்களுக்கு பேர் டாக்வாலா பாபான்னு பேர். அந்த டாக்வாலா பாபா ஒருத்தர் ஆசிரமம் இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்னோ, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா திறக்கல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னது நகையெல்லாம் வாங்குற நாள் எது? அக்ஷய திருப்தி. அக்ஷய திருப்தி அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மே மாசம் ஏப்ரல்ல தானே வரும், ஏப்ரல்ல வரும். அப்பதான் வந்து பத்ரிநாத்ல ஓப்பன் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஓப்பன் இல்லை, யாரும் ரோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்னோவா இருக்கு, இன்னும் கிளீன் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு பெரிய ரொம்ப கியூரியாசிட்டி, பகவானை பார்க்கணும் அப்படின்னு போய் நின்னா ஓப்பனே பண்ணல, எல்லாம் மூடி கிடக்குது, எல்லாம் ஒரே ஸ்னோ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னக்ஷத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை.
ஒரு பாபா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். நாங்கள் பிரம்மச்சாரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல நிற்கிறேன். அப்போ வந்து அந்த பாபா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மட்டும்தான் ஒரு சின்ன ஆசிரமம் வச்சு வரவங்களுக்கு சாதுக்களுக்குலாம் சேவை பண்ணிட்டு இருந்தார். வர பக்தர்களுக்குலாம் டீலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட போனேன், சாமி நான் இங்கேயே தங்கணும்னு நினைக்கிறேன், தபஸ் பண்ண போகிறேன். ஆமாம் ஆமாம், தபஸாவது பண்ணாங்க கேட்டேன். தெரியாது எனக்கு. நான் சொல்கிறது 25 வருஷம், இப்போ 26 வருஷம் ஆகுது. 26 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார். வரவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவியை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பண்ணுற தபஸெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து இங்கே உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே யார் என்ன தட்சணை கொடுப்பா, இங்கே என்ன அங்கே என்ன அப்படின்னு ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கு. வந்த இடம் வந்து பத்ரிநாத். உட்காந்து ஒரு ரூம் கொடுத்தோம் அப்படின்னா உட்காந்துட்டு நிஷ்டையை அடையிறதுக்கு என்ன உண்டோ ஜபமோ தியானமோ பண்ணிட்டு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குதோ எங்கெங்கெல்லாம் பண்டாரம், நிறைய பண்டாரான்னு ஒன்று போகும். நிறைய பக்தர்கள் தன்னோட சிரத்தையை காட்டுறதுக்காக நிறைய தட்சணையெல்லாம் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு நாளைக்கு 7-8 முறை சாப்பிட்டுட்டு இருக்கிறது. எங்கே நிஷ்டையை எப்போ இருக்க முடியும்? அவர் அந்த டாட்வாலா பாபா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 65-70 வயசு இருக்கும். வயசான ஒரு நல்ல பெரிய ஆகிருதி, பெரிய உடம்பு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. வரவங்கெல்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க, நான் தபஸ் பண்ண போகிறேன்னு ரூம் கேட்குறாங்க. ரூம் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேயே தங்குறது இல்லை, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே போயிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் கங்கோத்திரி போனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், மரக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க சன்னியாசி. என்ன காரியத்துக்காக வந்தோமோ அதை பண்ணாம சன்னியாச வஸ்திரம் எடுத்துக்கிட்டு ஊர்ல இருக்க மற்ற காரியத்தெல்லாம் பண்ணுவாங்க, சன்னியாசம் பண்ண மாட்டாங்க. அப்ப பரிபக்குவம் இல்லை அப்படின்னா, ஞானம் இல்லாம ஒரு சன்னியாசம் எடுத்தா அந்த சன்னியாசி என்னவா, தேவையில்லாத காரியத்தை பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு சன்னியாசம் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் யாருக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்வத் சன்னியாசம் அப்படின்னு சொல்றது. ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, சன்னியாசத்தோட முக்கிய தாற்பயமே நிஷ்டை அடையிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் வேணும்னு யாரெல்லாம் நம்ம நம்புறோமோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சரீரம் இல்லாதவன் அப்படின்னு என்னை தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கெல்லாம் ஞான உற்பத்தி வேணுமோ அவங்களுக்கெல்லாம் சொல்றோம், நடுவில் பிரதிபந்தம் இருந்தா நீங்க சப்தங்கள் என்ன கேட்டாலும் உதவாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த பிரதிபந்தங்களா தடைகளா இருக்கக்கூடிய கஷாய பக்தி கருமானி ததோ ஞானம் பிரவர்த்ததே. அழகா சாஸ்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்ற, கஷாய பக்தி கருமானி, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கஷாயம்னு சொல்ற மலங்கள் எல்லாம் சித்தத்துல ராக துவேஷம் எல்லாம் இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நாசமாகும்னா கர்மயோகத்தினால தான் அது பக்குவமாய் நாசமாகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ததோ ஞானம் பிரவர்த்ததே, இது எல்லாம் பக்குவம் அடைஞ்சதுன்னா தன்னால ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உதயமாகும். அப்ப ஞானம் உதயமாகணும்னா பிரதிபந்தம் நாசமாகும். பிரதிபந்தம் நாசமாகணும் அப்படின்னா கர்மயோகம் சதா 24 மணி நேரம் ஈஸ்வரார்ப்பணம், 24 மணி நேரமும் எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கர்ம சுத்தி சாந்தமாய் ஞானம் தன்னை நான் சரீரம் இல்லைன்ற ஞானம் உதயமாகும். அப்படி உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொல்ல வேணாம், ஒருத்தருக்கு ஒன்னை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் இதெல்லாம் நிரர்த்தகம் அப்படின்னு நிஷ்டைக்கு வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், தப்பு தப்பா காரியம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப 2 நிஷ்டையை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, அதாவது கர்மம் ஏவ கர்த்தவியம் உக்தவான் யோக புத்தி ஆசிரித்திய, யோக புத்தியை சார்ந்து அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கர்மம் தான் பண்ண வேண்டும் என்று உபதேசம் பண்ணியிருக்கார். ந ததையேவ ஸ்ரேய பிராப்தி முக்தவான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா நீ மோட்சத்தை அடையலான்னு பகவான் சொல்லவே இல்லை. அதை காட்டிலும் வேற மார்க்கம் இல்லை. அப்ப அர்ஜுனனுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை காட்டிலும் வேற ஒரு மேன்மையை தரக்கூடிய சாதனம் இல்லவே இல்லை. அப்ப கருமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் தான் மேலான சாதனம். கருமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதையாவது தப்பா அடாப்ட் பண்ணா அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா மேல போக முடியாது, அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு என்ன சாதனம், நமக்கு எல்லாத்துக்கும் என்ன சாதனம்னா ஒரே சாதனம், கர்மத்தை தியாகம் பண்றது இல்லை. அர்ஜுனன் மாதிரி மோகத்துல வந்து நான் எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா சப்த ஞானம் கிடைச்சிரும், ஆனா ஞான உற்பத்தி நடக்காது. பதார்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம் கிரந்தங்களை படிக்கிறதுனால, ஆனா உள்ளுக்குள்ளார வந்து சரீரமற்றவன் நான் அப்படின்னு ஞானம் உங்களுக்கு உதயமாகவே ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா ந ததையேவ ஸ்ரேய பிராப்தி முக்தவான், இதுக்கு அந்நியமா சிரேயசை அடையறதுக்கு வேற சாதனமே இல்லை. கருமிக்கு கர்மயோகம் தான் செய்யத்தக்கது. ஞானிக்கு ஒரு வாட்டி கிளிம்ஸ் உண்டாயிடுச்சு அப்படின்னா அவன் பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு நிஷ்டைக்காக போக வேண்டியது. இந்த 2 விபாகம் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா பிரித்து சொல்லப்பட்ட. இதோட இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய ஆரம்பிக்கிறது சொல்லலாம்.
அப்ப நமக்கு நல்லா ஸ்ட்ராங் கன்விக்ஷன் வரணும், புரிதல் உண்டாயிட்டே போகணும். 2 பாஷ்யத்துல சொன்னதோட கண்டினியூட்டி தான் இதுல போயிட்டே வருது. சின்ன சின்ன நோட்ஸா போட்டே வாங்க, இந்த விஷயத்த இது சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கிளாரிட்டி வரணும். நம்மளோட தப்பான அபிப்பிராயங்கள் நிறைய இருக்கும். இந்த சாஸ்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிஷேத சாஸ்திரம்னு காலையிலேயே நான் சொன்னேன். இந்த சாஸ்திரத்துக்கு பேர் என்ன பேரு? பிரதிஷேத சாஸ்திரம். இதை செய்யுன்றதை காட்டிலும் இது தப்புன்னு சொல்றதுதான் இதோட மெயினே. நம்ம என்னெல்லாம் மைண்ட் செட்டப் வச்சிருந்தோமோ அந்த மைண்ட் செட்டப் எல்லாத்தையும் உடைக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அத்வைத வேதாந்தம். இது மொத்தமும் பொய். இது வரைக்கும் நம்ம இதெல்லாத்தையும் உண்மை நினைச்சிட்டு இருந்திருப்போம். இது எல்லாம் பொய். அந்த பொய்ன்னு தெரிஞ்சு நான் தான் சத்தியம், நான் தான் பிரம்மமா இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா மற்ற எல்லா மைண்ட் செட்டப்பையும் என்ன பண்ணணும்? உடைக்கணும். அதனால ஒரே ஒரு உபாயம், கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டம். கர்மயோகம்ன்றது ஒரு மார்க்கம், பிரவருத்தி மார்க்கம். ஞான நிஷ்டைன்றது பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கம். இதை பண்ணாம இதுக்கு வரவே முடியாது. நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய சன்னியாசிகள் என்கிட்ட சிஷ்யர்களா இருந்திருக்காங்க. நிறைய விதவிதமான சிஷ்யர்கள், நல்ல சிஷ்யர்களும் இருப்பாங்க, முந்தின ஜென்மத்துல நல்ல சம்ஸ்காரத்தோட வந்தவங்க. நிறைய பேர் மோகத்தினால வந்தவங்களும் இருப்பாங்க. சன்னியாசம் எடுத்துருவாங்க. சன்னியாசம் எடுத்துட்டு கூட பாத்தீங்கன்னா மோகம் போகவே போகாது. அப்போ பாத்தீங்கன்னா சப்தம் தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா அவங்களால நிஷ்டைக்கு போக முடியாது. ஊர் சுத்திக்கிட்டு தேவையில்லாம ஏதோ பண்ணிக்கிட்டு நான்சென்ஸா எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி சித்த சமநிலை அடைஞ்சு எனக்கு இங்க ஒன்றும் ஆக வேண்டியதில்லை அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல திருட நிச்சயம் வந்தாதான் சன்னியாசம் எடுக்கும். சன்னியாசம் எடுத்துட்டு என்ன பண்றது? நிஷ்டைக்கு உட்காரணும். சன்னியாசம் எடுத்துட்டு ஊர் சுத்துறதுக்கு இல்லை, ஸ்கூல் நடத்துறதுக்கு இல்லை, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இல்லை, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தெருவா அலையிறது இல்லை, சண்டி ஹோமம் பண்றது இல்லை, ஹோமங்களா பண்றது இல்லை. இதெல்லாம் சன்னியாசிக்கான வேலை இல்லை. இப்ப இங்க கேட்கறாங்க, சாமி எந்த கோயில்ல இருக்கீங்க? நாங்க எங்கேயாவது திருவண்ணாமலைக்கு எங்கேயாவது வெளியில போறோம்னா யாராவது கேட்பாங்க, சாமி எந்த கோயில்ல இருக்கீங்க? எதுக்கு கோயில்? நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. சுவாமி குறி சொல்லுவீங்களா, ஜோசியம் பார்ப்பீங்களா அப்படின்னு. இந்த சவுத் இந்தியாவில் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க நான் ஹரியானா பக்கம் போயிருக்கேன். ஹரியானா பக்கம் போகும்போது யாத்திரை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மாடு, ஒரே எருமை மாடு, ஹரியானா ஃபுல்லா எருமை மாடு, நல்லா நெய், பன்னீர், பால், வெண்ணெய் எல்லாம் கிடைக்கும். நல்லா ரஃபடின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ரஃபடின்னு ஒன்று, இந்த திரட்டா என்ன திரட்டு, பால் திரட்டா, திரட்டிப்பால் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நல்லா கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வேப்பலை கையில் கொடுத்து, சாமி என் மாடு சரியா பால் கறக்க மாட்டேங்க, கொஞ்சம் மந்திரிச்சிட்டு போங்க சாமின்னு வாங்க சன்னியாசியை பார்த்து. அப்போ நம்ம கிராமத்துக்குள்ள போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம், நமக்கு தெரிஞ்ச மந்திரம் அதான், என்ன பூர்ணமதக பூர்ணமிதம்னு வச்சு மாட்டுக்கு எறும்பு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேப்பலை அடிச்சு விட்டோன்னா பார்த்தீங்கன்னா சுவாமி நல்ல மந்திரம் எல்லாம் சொல்றாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பாலும் பன்னீரும் கொடுத்து நம்மளை அனுப்புவோம், அரப்படியெல்லாம் கொடுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா சாமியார் என்ன பண்ணணும்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. சாமியார் குறி சொல்லணும், சாமியார் பார்த்தீங்கன்னா ஜோசியம் சொல்லணும், இல்லைன்னா மந்திரிக்கணும், தாயத்து கட்டணும், இல்லை கோயிலில் பூஜாரியா இருக்கணும். சாமியார் என்ன பண்ணணுமோ அதை விட்டுட்டாங்க. அப்ப சாமியாரோட வேலை என்ன அப்படின்னா சன்னியாசம் எடுக்கிறதோட தாற்பயம் நிஷ்டைக்காகத்தான் சன்னியாசம். கர்மியோட வேலை என்னது? மோட்ச மார்க்கத்துல என்டர் ஆகுறீங்கன்னா கர்ம யோகமா பண்றதுதான் கர்ம நிஷ்டை. இந்த 2 தான் புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு நம்ம போவோம். இது வரைக்கும் புரிதலோட போவோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பூர்வபக்ஷம்லாம் வருமா, அப்போ இந்த ஐடியா வந்துச்சுன்னா நம்ம மெதுவா இதை நோக்கி போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நாளைக்கு பார்க்கலாம் ஜி. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.